மண்ணாங்கட்டி மண்டே மோட்டிவேஷன். இப்போ நான் மோட்டிவேட் பண்ண மட்டும் ஏன் அப்படியே கொடுக்குன்னு ஓடுறீங்களா? இல்லை போய் ஜெயிச்சிருவீங்களா? நோ ப்ரோ சிஸ்டர், நோ. மோட்டிவேஷன் டசன்ட் ஒர்க், டிசிப்ளின் ஒர்க். ஒவ்வொரு வாரமும் நம்ம இதான் சொல்கிறோம். போன வாரம் ஒரு பிரதர் கமெண்ட்லேயே மெசேஜ்லையும் கேட்டிருந்தாரு, காலைல சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே 4:30 வேக்கப் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு 5:20 நான் ஆஃப்லைன் ஒரு பர்சனல் ட்ரைனிங் கிளாஸுக்கு போகணும். ஏன்னா எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஒரு கோல், நான் போய் உழைச்சா தான் எனக்கு காசு. ஓகே, அந்த மாதிரி ஒரு லட்சியத்தோட ஒரு கோலோட இருந்தால் ஏந்துப்போம். ரெண்டாவது ஒரு விஷயம், இது ஏந்துக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? வேலையே இருந்தாலும் லேட்டாக எழுந்துக்கிறது காரணம் நைட்டு ஃபுல்லாக லேட்டாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்குறது. இல்லைன்னா மதியான டைமில் நல்லா கவுந்தச்சு பொட்டச்சு தூங்குறது. அதுக்கு நல்ல முட்டை சோறு அடிச்சோன்னா தூங்க தான் வரும். நானும் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் மதியானம் தூங்க மாட்டேன். தான் மதியானம் தூங்கினா நைட்டு தூக்கம் வராது. மொபைலில் யூஸ் பண்ணிட்டே உட்காந்து இருப்போம், கண்ணு நிறைய தேவையில்லாத பாதிப்பு, லேட்டாக எந்திரிக்கிறது, அந்த நாளே கொலாப்ஸ் ஆகிடும் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறதுனால. ஸோ அதனால் ஒரு கோலை செட் பண்ணுங்கள். மதியானம் தூங்குறத கொஞ்சம் தவிருங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் தூங்குங்க, தவிருங்க. நைட்டு சீக்கிரமாக படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழுந்து உங்கள் கோலை தோறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள். ஓகே, அந்த கோலை எப்படி சேஸ் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும்னு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிரோஜனமாக இருந்தால் கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க.